Hi friends, welcome to Relax Recipes. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்டுட்டு இருந்த வீடியோ தாங்க. மசாலா தூள் எப்படி தயார் பண்ணலாம்ங்கறத தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நிறைய பேர் நம்ம கேட்டுட்டு இருந்தது பாத்தீங்கன்னா நம்ம வந்து மட்டன் சால்னா, பாய் வீட்டு மட்டன் சால்னால இல்ல மட்டன் குழம்பு, கறி குழம்பு இதுல என்ன மசாலா சேர்க்கறீங்க, அதுக்கு எப்படி திரிப்பீங்க அப்படி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அப்ப பாத்தீங்கன்னா இந்த மசாலாவை பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல இதை வந்து ஊர் மசாலா அப்படின்னு சொல்லுவாங்க. மட்டன் குழம்பு, மீன் குழம்பு, கறி குழம்பு எல்லாத்துக்குமே இது சூப்பரா இருக்குங்க. இதுக்கு வந்து 4 பொருட்கள் தாங்க. இதுக்கு நிறைய பொருட்கள் நம்ம சாம்பார் பொடி, குழம்பு பொடி மாதிரி நிறைய பொருட்கள் இதுக்கு கிடையாது. மல்லி, மிளகாத்தூள். அதே போல் இந்த ஊர் மசாலாவை நம்ம வறுத்து தயார் பண்ணக்கூடாதுங்க. நல்ல வெயிலில் வச்சு காய வச்சு அதுக்கப்புறம் நம்ம திரிக்க போகிறோம். இதை நீங்கள் வறுத்து தயார் பண்ணிங்கன்னா இதோட டேஸ்ட் மாறிடும். இந்த மசாலாவை பொறுத்த வரைக்கும் 1 கிலோ மல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு 300லேருந்து அரை கிலோ அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்தால் போதுங்க. சரிக்கு சரி எடுக்கக்கூடாது, மல்லி தான் ஜாஸ்தியாக இருக்கணும். அதுவும் இப்போ நம்ம வந்து சால்னா, கறி குழம்பு வைக்கல தனி மிளகாய்த்தூளும் சேர்ப்போம். ஏன்னா கலருக்காக தனி மிளகாய்த்தூள் சேர்க்குற வழக்கம் இருக்குது. அதனால் இன்றைக்கி நான் 1 கிலோ மல்லிக்கு 300 மிளகாய்த்தூள் வீதம் தான் எடுத்திருக்கேன். 1 கிலோ மல்லிக்கு 300 மிளகாய்த்தூள், 100 மஞ்சள், 100 ஜீரகம் இதாங்க இதுக்கு எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் கறி குழம்புக்கு மட்டும் தனியாக மசாலா தயார் பண்ணுறீங்க அப்படின்னா இதோட நம்ம சோம்பு, கொஞ்சமாக பட்டை கிராம்பெல்லாம் சேர்த்து திரிச்சிக்கலாம். ஆனால் இந்த மசாலா வந்து கறி குழம்பு, மீன் குழம்பு, இன்னும் கார குழம்பு, புளிக்குழம்பு எல்லாத்துக்குமே சேர்க்கலாங்க. அதனால் இதில் நான் வந்து அந்த மாதிரி மசாலாக்கள் எதுவுமே சேர்க்கலை. இந்த 4 பொருட்கள் தாங்க பேசிக் பொருள். இது அது போக நம்ம வந்து மிளகு, இன்னும் வெந்தயம் இதெல்லாம் இதில் சேர்க்கக்கூடாது. இதை நல்ல வெயிலில் உலர்த்திடுவோம். நான் உலர்த்தியில் வந்து பார்த்தீங்கன்னா வெயிலில் காய வைக்கல, காம்போடு தான் போட்டிருக்கேன். நீங்கள் திரிக்கையில் காம்பு எடுத்துக்கலாம். நல்ல வெயிலில் காஞ்சிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுருக்கேன். உங்களுக்கு வெயில் பத்தலைன்னா நீங்கள் கூட ஒரு நாள் வச்சு எடுங்க. இப்போ எல்லாம் ஒன்றா சேர்த்து திரிச்சிக்கலாம். மிளகாத்தூள் காம்பு எடுத்துக்கலாம். காம்பு எடுக்க வேண்டாம்னு நினைக்கிறவங்க கூட இந்த நுனி காம்பை எடுத்துருங்க. இந்த அளவுக்கு தான் வச்சுக்கலாம், அதுக்கு மேலே நீங்கள் காம்பு வைக்காதீங்க. இல்லை காம்பு ஃபுல்லாக எடுத்துட்டாலும் சரி. பாருங்கள், நமக்கு ஊர் மசாலா தயாராகிடுச்சு. இந்த மசாலாவுக்கு நம்ம எதையுமே வறுக்கலைங்க. நல்ல வெயிலில் காய வச்சு தான் திரிச்சிருக்கோம். இதோட கலரை பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு. இது வந்து கறி குழம்புக்கு மட்டும் இல்லாமல் கறி குழம்பு, மீன் குழம்பு, இன்னும் நம்ம சால்னா, குருமா, வெஜிடபிள் குருமா எதுக்குனாலுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. இன்னும் புளிக்குழம்பு, காரக்குழம்பு கூட சூப்பராக இருக்கும். என்ன நம்ம கறி குழம்பு, சால்னா வகைகள் செய்யலை, இதோடு சேர்ந்து நம்ம பட்டை கிராம்பு பொடியும் சேர்த்துக்கணும். மீன் குழம்பு, காரக்குழம்பெல்லாம் செய்யலை, இதை நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். இது நல்ல ஒரு எந்த மசாலாவாக இருந்தாலும் நம்ம திரிச்சிட்டு வந்த உடனே இந்த மாதிரி ஒரு பேப்பர்லேயோ தட்டிலையோ கட்டி உணர்த்தி விட்டுருங்க. ஏன்னா அந்த சூட்டில் இருந்தால் மசாலா வந்து கருத்துடும். நம்ம திரிச்ச உடனேயே நல்லா ஆற வச்சு தான் நம்ம அதுக்கப்புறம் தான் பாட்டிலில் அடைச்சி வைக்கணும். இதை காற்று போகாமல் நல்ல பாட்டிலில் அடைச்சி வச்சுக்கிட்டு ஈரஸ்பூன் படாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு 6 மாதத்துக்கு கொஞ்சம் கூட வாசம் குறையாமல் நல்லா இருக்குங்க. இந்த மசாலா ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புது வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். தேங்க்யூ.